பேசுறதுக்கு முன்னாடி இந்த லான்ச் அதெல்லாம் முடிச்சுட்டு உடனே அவங்க ஒரு கொஞ்ச நேரம் அவங்க டைம் வேல்யூபிள் டைம் முக்கியமான விஷயமா இருக்கும். கிளைமேக்ஸே தான். இப்போ 2 கிளைமேக்ஸ் தான் வருது. எல்லாம் இன்டர்வல் அது இது ஆக்ஷன் பிளாக் எல்லாம் சண்டை எல்லாம் போயிட்டு இருக்குது. அதை தாண்டி இப்போ கிளைமேக்ஸ் 2 கிளைமேக்ஸ் இல்லை, ஒரு கிளைமேக்ஸ் ஆகிடும். இந்த ப்ரொஃபஷர் லான்ச் இல்லை, அந்த ப்ரொஃபஷர் லான்ச் இந்த ப்ரோக்ராமை இப்போ 7 மிகச் சிறப்பாக பண்ண போகிறோம். நம்முடைய கேப்டன் ஆஃப் தி ஷிப் அவர்கள் இப்பொழுது அந்த ப்ரொஃபஷரை ஓப்பன் பண்ணி எல்லா பில்லர்ஸுக்கும் கொடுப்பார்களா. ஓப்பன் ஓப்பன் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க ப்ளீஸ். சார் இப்போ ஷேர்களுடைய பேச்சை கேட்க எல்லாரும் ஆர்வமா இருப்பீங்க. அம்மா அணைக்க மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா? ஏன்னா அவங்க நிறைய பேருக்கு சேல்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த திமிரில் பேசுறாங்க. எத்தனை பேருக்கு சேல்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, எத்தனை குடும்பங்கள் பல லட்சங்கள் மாசம் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க, அந்த ஒரு வேகத்தை பேசுறாங்க. ஸோ இங்கே உள்ள ஒன் ஆஃப் தி சூப்பர் ஸ்டார் அவங்க ரஜினிகாந்தோட 2 வயசு தான் கம்மி ஆகுது. ஓகே, சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார். குட். இப்பொழுது நம்ம அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கேப்டன் ஆஃப் தி ஷிப் செந்தில் சார் அவர்கள் உங்களோட சில முக்கியமான சிறப்பான சில விஷயங்கள் சொல்லுவாங்க. தென் அது கூட ஜஸ்ட் ஃபினிஷ் தான். ஓகே, ஜஸ்ட் அந்த ஒரு அவளான அந்த வார்த்தைகளை பொறுமையா கேளுங்க. அது 1000 அர்த்தங்கள் தெரியும், 1000 வெற்றி ரகசியங்கள் இருக்கும். மறக்காம அழகா செவி கொடுங்க. செவி கொடுக்கலாமா? I am ready. Are you ready? கேப்டன் ஆஃப் தி ஷிப் பேசும்போது இப்படிலாம் கேட்க கூடாது. சவுண்ட் I am ready. Are you ready? I am ready. Are you ready? I am ready. Are you ready? Okay, right. So sir, thank you sir. அனைவருக்கும் வணக்கம். சீட் எதுக்கு எடுத்துனா நிறைய பேசணும்னு நினைச்சேன். 8:10 என்ன ஸ்டேஜ் இருந்தாங்கன்னு சொன்னாரு. லேட் ஆயிடுச்சு, முடியல. அவங்க எவ்வளோ ஸ்பீட் பண்ணாரு. ஸோ 8:45 போகுது. நான் 10 நிமிஷத்துல முடிக்கணும். அப்போ எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, நம்ம பேசிட்டே இருந்தேன்னா கஷ்டமா இருக்கிறதால எதை சொல்லணும் அப்படின்னு சும்மா எடுத்து ரசிக்கிறேன். எப்போ என்ன சீட் வச்சு பேசுறாரு தம்பி, இந்த புஷோல தம்பி கேட்கல விட மாட்டாங்க. அவரை பக்கத்தில் வைக்கலாம்.
நாளைக்கு ஆல்ரெடி கருப்பு இவர் 8ஆம் தேதி பாருங்க சார். எதுக்கு நம்ம ட்ரைனிங் இந்த மீட்டிங் இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். மிருகங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த மிருகத்துக்கு எப்படி இருக்கும், ட்ரைனிங் கொடுக்காத மிருகம் எப்படி இருக்கும், அதுக்கு எல்லாருக்கும் எக்ஸாம்பிள் தெரியும். ஒரு சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா யானை ஒரு சின்ன டேபிள்ல 4 கால் வச்சு ரவுண்ட் அடிக்கும், பாத்துருக்கீங்களா? அதே மாதிரி லைனா போச்சுன்னா லைனா போவோம், ரவுண்ட் அடிக்குச்சுன்னா ஒன்னு வாழை பிடிச்சி ரவுண்ட் அடிக்கும், ரிங்கு சுத்தம். இந்த மாதிரி ட்ரெயின்டான மிருகம் யானை. இது காட்டு யானை பாத்தீங்கன்னா ஏன்னா மரத்தை அடிச்சு ஏதாவது உடைச்சி இலையை உடைச்சி சாப்பிட்டு சும்மா சுத்தி கிடக்கும். உண்மையா இல்லையா? அப்போ ஒரு அனிமலையே ட்ரெயின் பண்ணா நல்லா மோல்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு நாய்க்குட்டி எடுத்துக்கங்க. வீட்டுல வளர்ற நாய் எப்படி இருக்கும், ஒரு போலீஸ் ஆபீசரோட நாய் எப்படி இருக்கும், ஒரு ஆர்மி வைக்கிற நாய் எப்படி இருக்கும், ஒரு பாம்பு பிளாஸ்ட கண்டுபிடிக்கிற நாய் எப்படி இருக்கும், பாம்பு இருக்கிறத கண்டுபிடிக்கிற நாய் எப்படி இருக்கும், அது ட்ரெயின். அப்போ ஒரு மிருகத்தையே ட்ரெயின் பண்ணா நல்லா மாறுதுன்னு சொன்னா, 5 அறிவு படுத்த மிருகத்தையே மாற்ற முடியும்னு சொன்னா, ஏன் 6 அறிவு படுத்த உங்களை மாற்ற முடியாது என்ற ஒரு முயற்சி தான். நிச்சயமா ட்ரெயின் ஆகிட்டீங்கனாலே அது ஒரு நல்ல ஒரு அழகான விஷயமா தான் இருக்கும். இன்னொரு விஷயம், நம்ம உடம்புல இருக்கிற பார்ட்ஸ், மூளை, கிட்னி, ஹார்ட், லிவர் எல்லாம் அதாவது வேலை செய்தா என்ன சார் டவுட் இருக்கு? என்ன அதாவது அதோட வேலை செய்தா செய்யலன்னு என்ன ஆகும்? வடிவேல் சொல்ற மாதிரி இந்த ஆடு. சோ நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம பார்ட்ஸே அதாவது வேலை அதாவது கரெக்டா பார்த்துட்டு இருக்குது. அப்போ அதையெல்லாம் தூக்கி சுமந்து அதுங்களை வச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்யாம இருந்தா எப்படி சார் இருக்கும்? நல்லா இருக்குமா? தப்பாயிரும். அதனால நாமளும் அந்த வேலையை செய்யற மாதிரி நம்மளும் நம்ம வேலையை செய்யணும்னு கேட்டுக்கொள்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு காமெடியா இருக்கும், என் அருமை சிங்கங்களே அப்படின்னு கூப்பிடலாம்ல. அது என்னது எல்லாமே பாத்தீங்கன்னா என் மாப்பிள்ள சிங்கம், என் மச்சா சிங்கம் அப்படின்னு என்ன கேக்குறேன், ஒண்ணு தப்பு அடிச்சு சாப்பிடுறது மட்டும்தான் வீரமா? அதான் சிங்கம். யாராவது என் மாப்பிள்ள நாய் அப்படின்னு சொன்னா நன்றி விடுது சொல்ல மாட்டான். ஏன்னா ஒண்ணு தப்பு அடிச்சு சாப்பிட்டு பிடிங்கி சாப்பிடுறத சிங்கத்தை தான் பெருமையா சொல்றோம். அந்த மாதிரி இருக்கிற உலகம். அதனால அதை விட பவர்ஃபுல்லானதா இருக்குது. நீ இதை பார்த்திருக்கீங்களா? ஒரு குழந்தைக்கு அந்த குடிக்கிற தாய்ப்பால் செரிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? லாக்டோஸ். பயோகெமிஸ்ட்ரி அதெல்லாம் கொஞ்சம் சயின்ஸ் டச் பண்ணேன். லாக்டோஸ் அப்படிங்கிறது வந்து செரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு. அதை செரிக்க வைக்கிறது ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா. அது செரிக்க வைக்கும். அது நம்ம உடம்புலேயே ரிலீஸ் ஆகும். அது செரிக்க வைக்கும். அப்போ ஆன்டிபயோட்டிக் விட பவர்ஃபுல்லானது ப்ரோபயோட்டிக்ஸ். எதுக்கு சொல்லுவாங்கன்னா சிங்கத்தை விட பவர்ஃபுல்லானது ப்ரோபயோட்டிக்ஸ். உலகத்தில் நிறைய இருக்குதா யோசிக்கணும், அவ்வளவுதான். வேற சிம்பிள். இப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, ஒரு லீடரா இருக்கணும்னா, ஒரு லீடர் எப்படி இருக்கணும்? ஒரு லீடரா இருக்கணும் அப்படின்னா அவன் பெரிய பயங்கரமான ரவுடி, பயங்கரமான திறமைசாலி, பயங்கரமான ஒரு இது இல்ல ஒரு குரூப் வந்து ஒரு ஆர்டர் பண்ணி மெயின்டைன் பண்றான் அப்படிலாம் இருக்க. அப்படிலாம் அவசியமே இல்லை. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒன்னுத்தோட ஒரு பவர்ஃபுல்லான விஷயம், அவன் வெறும் அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ ஷுட் மெயின்டைன் த டீம் வித் ஹாஸ்பிட்டாலிட்டி. அதுதான் ரொம்ப முக்கியம். அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லா எடுத்துக்கணும். அதான் ஒரு விபினா அவன் மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதுதான் ஒரு லீடருக்கு அழகு. அப்புறம் டூ த பெஸ்ட் ஷாட். ரெண்டாவது பாயிண்ட், டூ த பெஸ்ட் ஷாட். பெஸ்ட் ஷாட் அப்படின்னா அது புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ கம்பெனில வந்து இப்போ டார்கெட் கொடுக்குற கரிகால் சார் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு 25 சேல் டார்கெட் அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் முன்னால உனக்கு இருக்க திறமை வந்து 5 தான். பட் என்னன்னா அந்த 5 கன்சிஸ்டன்டா கொடுக்கறதுக்கு நீ தவறக்கூடாது. அதுதான் அந்த டூ த பெஸ்ட் ஷாட். அது உன்னால 5 தான் முடியும். 25 டார்கெட் 5 தான் முடியும்னா அந்த 5 கன்ஃபார்மா கொடுக்கறதுக்கு நீ மறுக்க கூடாது, தயங்கக்கூடாது. அதை மெயின்டைன் பண்ணாலே போதும். 19 அந்த அதோட சேர்ந்து கடவுளோட அருளும் கிடைச்சி, ஹார்ட் ஒர்க் கிடைச்சி, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு பாருங்க, அந்த மெயின்டைன் பண்ணினா 99ல இருந்து ஒரு 100 பொறுப்புல நீ 1 to 100 போயிடலாம். அது எந்த மாற்றமும் கிடையாது. டைம் மேனேஜ்மெண்ட் அவ்வளவு முக்கியம் சார். டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். இப்ப ஏன் கரிகாலன் சார் சொன்ன காலைல 9 மணிக்கு ஆபீஸ் வாங்க, 9 ஆபீஸ் வாங்க ஏன் சொல்றாங்கன்னா, நீங்க இந்த முன்னாடி நாள் நைட் பிளான் பண்ணிடணும். முன்னாடி நாள் நைட் தூங்க போகும்போது நான் இவங்களெல்லாம் பார்க்க போறேன், 9ல இருந்து 10:30 இதை பண்ண போறேன், 10:30ல இருந்து 11 இதை பண்ண போறேன், 11ல இருந்து 12 அப்படின்னு ஒரு ஸ்லாட்டை போட்டு சாயந்தரம் வரைக்கும் ஸ்லாட்டை போட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா கம்பல்சரி நீங்க வேணா சார் உங்களை ஆட்டோமேட்டிக் எடுத்துட்டு ஒரு ஆபீஸ்க்கு. அது உண்மையா இல்லையா சார்?
அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கீப் பண்ணுங்க. அவங்க தான் லீடர். டைம் ஆட்டோமேட்டிக் டைம் மேனேஜ் கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும். சார் சுறாவை தண்ணி வெளியில போட்டா சுறாவும் வேட்டையாடும், சிங்கமும் வேட்டையாடும். சுறாவை தூக்கி தண்ணியில போட்டா என்ன ஆகும்? காலி. சிங்கத்தை தூக்கி தண்ணியில போட்டா காலி. ஆனா மனுஷன் மட்டும்தான் எங்க இருந்தாலும் ஜாலி. தண்ணியில போட்டாலும் ஸ்விமிங் பண்ணுவான். அதனால நம்மளுக்கு கடவுள் கொடுத்த வரம் அது. எங்க இருந்தாலும் நம்ம பூந்து விளையாட்டு வந்துடும்.